இந்த ட்ரெய்லரோட ஷாட்லேயே ஆமாம் இது பொலிட்டிக்கல் பேசுகிற படம் தான் அப்படின்றத சொல்லிடுறாங்க. எப்படி அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க ரேண்டமாக ஒரு மெசேஜ் அனுப்பி கேட்குறாங்க, பெருசு நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன், இது யாருது அப்படின்னு பாரு அப்படின்னு. அதில் பேர் வருது, தளபதி வெற்றி கொண்டான், டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது இல்லையா, அதை வந்து இங்கே ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அவருக்கான ஒரு பில்டப் இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து 2 எலிஃபெண்ட்டு, அதுக்கு நடுவில் வந்து அவர் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதாச்சும் இருட்டிலேருந்து ஒலிக்கு வரதா அப்படியே அவங்க மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 எலிஃபெண்ட் வந்து அவங்களோட கட்சி கொடியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ராவண மவன்டா அப்படிங்கிற அந்த பாட்டோட பேக்ரவுண்ட் ஓடுது. அதில் வந்து அந்த கோடாலியில் இருந்த ஒரு அந்த ரத்தத்தை லிக் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் ஒன்று காமிக்கப்படுது. இங்கே ஒரு ராவணன், அதோட தமிழ் தேசிய அரசியல், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து இந்த பர்டிகுலர் அந்த ஒரு காட்சி வழியாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த பாட்டுமே வந்து அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு இதுக்குள்ளே வராத, உன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடிடு அப்படிங்கிற ஒரு வசனம் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி அவர் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சவாலை எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு டைலாகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க, இப்போ அவனை கொன்னோம் அப்படின்னா அவனை கடவுளாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அவர் கட்சி சார்ந்தும் பொதுவாக தமிழக அரசியலுக்குள்ள நிகழ்ந்த சில சம்பவங்களை குறிப்பிட்டு தான் அது வந்து பேசுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனை உயிர் தெழ முடியாத ஒரு சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே நமக்கு பொலிட்டிக்கல் பேக்ராப்பில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படத்துக்குள்ளார அது எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ட்ரெய்லருக்குள்ளார நம்ம பார்க்கும்போது பியூர்லி அது வந்து ஒரு பாலிடிக்ஸாக தான் நமக்கு முன்னிறுத்தப்படுது. உன்னை காலி பண்ணிவிடுவேன், அசிங்கம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிற எவனாக இருந்தாலும் சரி, எனக்கு திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜனநாயகன் அப்படிங்கக்கூடிய அந்த டைட்டில் வருது. அப்புறம் கடைசியாக வந்து அந்த எம்ஜிஆர் அந்த நானேட்டாலில் சாட்டையை சுட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாட்டையை எடுத்துக்கிட்டு வந்து பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து அடிக்கிறாரு. நீங்கள்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கா திருடுறதுக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாட்டை எடுத்து விளாசுற மாதிரி அந்த ட்ரெய்லர் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர் முக்கியமாக ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேன் சர்வீஸ் அப்படிங்கிறத கடந்து கண்டிப்பாக நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம்.